ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 40 சைஸ் ஒரு பக்கா பேட்டர்ன் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் ஆம்கோல் கண்டுபிடிப்பதில் புது யுக்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்குங்க. மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட் எல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள். செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச்சுங்க, பஸ்ட் ரவுண்ட் 44 இன்ச்சுங்க, வேஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சுங்க, ஷோல்டர் 17 இன்ச்சுங்க, ஆம்கோல் ரவுண்ட் 17 இன்ச்சுங்க, ஹேண்ட் லென்த் 11 இன்ச்சுங்க. அப்புறம் பாருங்கள், ஏன் ரவுண்ட் 12.5 இன்ச்சுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் நெக் லென்த் 7 இன்ச்சுங்க. அப்புறம் பேக் நெக் லென்த் 9 இன்ச்சுங்க. அப்புறம் பாருங்கள், என்னைக்கு முதல்ல கோடு போடும்போதும் எல் ஸ்கேல் வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் கோடு போடணுங்க. பாருங்கள், பேக் சைடு ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்காக கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக அதை 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இதோடைய ஃபினிஷிங் லென்த் நம்மளுக்கு 15 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 15.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 2 மார்க்கும் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிடுங்க. அந்த 2 கோடையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இடுப்பு சுற்றளவுங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா, இடுப்பு சுற்றளவு 36 இன்ச்சு இருக்குங்க. 36 இன்ச்சை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு ஆன்சர் வருங்க. அந்த 9 இன்ச்சு கூட 1 இன்ச்சு டாட்டுக்காக ப்ளஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த அடுத்தது மார்க்கிங் பேக் சைடு நெக்கு மார்க் பண்ண போகிறாங்க. இந்த நெக்குடைய ஃபினிஷிங் லென்த் நம்மளுக்கு 9 இன்ச்சு தேவைப்படுதுங்க. 9 இன்ச்சு தேவைப்படுதுன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் அந்த 1/2 இன்ச்சை சேர்க்காம நம்ம மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போகிறோங்க. மார்பு சுற்றளவு நம்ம இவங்களது 40 சைஸ் இருக்குங்க. சரிங்களா? இந்த 40 4ஆக டிவைட் பண்ணானா 10 இன்ச்சு வருதுங்க. 10 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் நீங்கள் சேர்த்துங்க. டோட்டலாக 12 இன்ச்சு கிடைக்குங்க. அடுத்தது பாருங்க, இந்த கிரீஸ் லைன் மார்க் பண்ண போகிறோங்க. கிரீஸ் லைன் 10 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 5 இன்ச் வரும். கீழ்ப்பக்கம் பாருங்கள், நம்ம இடுப்பு சுற்றளவு 9 கூட 1 ப்ளஸ் பண்ணால் 10 வருதுங்க. அந்த 10 நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 5 இன்ச் வருங்க. மேலேயும் 5 இன்ச்சு, கீழேயும் 5 இன்ச்சு. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. இதுதான் கிரீஸ் லைனுங்க. கிரீஸ் லைன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், மார்பு சுற்றல அளவை 6ஆக டிவைட் பண்ணுங்கள். 6.6 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? 6.6 பாயிண்ட்டு அங்கே மார்க் பண்ணுங்கள். அந்த கிரீஸ் லைன்லேருந்து 1.5 இன்ச்சு கணக்கு வருங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், கீழ்ப்பக்கமும் 6.6 மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போடுங்க. அடுத்தது பாருங்கள், இப்போது நம்ம இந்த மார்பு சுற்றளவு 12 இன்ச்சு இருக்குது பாருங்களா. இந்த 12 இன்ச்சை அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 12 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குங்க. நம்ம ஆம்கோல் சுற்றளவு சொன்னதை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கரெக்டாக பாருங்கள். இப்போது அந்த எண்டு லைனு, சரிங்களா, 12 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். மேல் பக்கம் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஒரு உள் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு அந்த ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். அப்போது அந்த 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்த இடத்துலேருந்து அப்படியே டேப்பை கிராஸாக வச்சு பாருங்கள். கரெக்டாக நம்ம ஆம்கோல் அளவு 8 இன்ச்சு கிடைக்குங்க. 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? 16 இன்ச்சு நம்ம சுற்றளவு. அதை 2ஆக டிவைட் பண்ணானா 8 இன்ச்சு வருதுங்க. பாருங்கள், மேலே இருந்து கிராஸாக வைங்க. பாருங்கள், இந்த மேலேருந்து கிராஸாக வைக்கும்போது எந்த இடத்துல கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குதோ அந்த இடத்த அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இதோடைய உயரம் 6.1 பாயிண்ட் கிடைக்குதுங்க. 6.1 பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், 6.1 பாயிண்ட்டு 2 இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க.
அடுத்தது பாருங்க, இந்த ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்க போறோங்க. இந்த ஷோல்டர் அளவு ஃபினிஷிங் அளவு வந்து நமக்கு 2.25 வேணுங்க. 2.25 கூட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு மேல் பக்கம் அந்த ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம நெக்குக்கு விட்டுறலாங்க. சரிங்களா? நெக்குக்கு மீதி கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. நெக்குக்கு வந்து மீதி இருக்கிறது வந்து கரெக்டாக 2.5 பாயிண்ட் இருக்குங்க. 2.5 பாயிண்ட்டு கீழேயும் அப்படியே மார்க் பண்ணுங்க. 2 இடத்துல 2.5 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு பாக்ஸ் போட்டுடலாங்க. சரிங்களா? இப்போது நெக்குக்கான உண்டான பாக்ஸ் போட்டோங்க. அப்புறம் ஆம்ஹோலுக்கும் பாக்ஸ் போட்டோங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். நெக்கு கொஞ்சம் கீழ்ப்பக்கம் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக வருங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நல்லா ரவுண்டு போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த கிராஸையும் இங்கேயும் கிராஸ் போடுங்க. ஆம்ஹோல் சைட்லேயும் பாருங்கள், இந்த நெக்குடைய கிராஸும் இந்த கிராஸும் ஒரே மாதிரி வரணுங்க. அடுத்தது பாருங்கள், இப்போது 5.25 இருக்குங்க. சரிங்களா? 6.1 1/2 இன்ச்சு மேலே விட்டுருங்க. 5.25 இன்ச்சுக்கு இருக்குங்க. 5.25 2ஆக டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? 2.6 பாயிண்ட் வருங்க. நீங்கள் 2.6 பாயிண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மேலேயும் 2.6 பாயிண்ட்டு, கீழேயும் 2.6 பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த சைட்லையும் 2.6 பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து அந்த வளைவை கொண்டு வாங்க. பாருங்க, ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு எப்படி வைக்கிறோன்னு பாருங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணி இதே மாதிரியே நீங்கள் வச்சு அப்படியே அந்த வளைவை கொண்டு வாங்க. அடுத்தது பாருங்க, இதை வந்து டிச்சிங் டு டிச்சிங் நீங்கள் வந்து அளந்து பாருங்க. நம்மளுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு ஃபினிஷிங் கிடைக்குங்க. மேல் பக்கம் அந்த 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அப்புறம் கரெக்டாக டிச்சிங் டு டிச்சிங் பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு கிடைக்குதுங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த எண்டு கோடு போட்டுடலாங்க. இது வந்து டிச்சிங் கோடுங்க. இப்போ போடுறது கட்டிங் கோடு. 2 கோடையும் நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நெக்குடைய அந்த ஷேப் வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமானால் கொண்டு வரலாங்க. இதில் பாருங்கள், கீழே பக்கம் மாத்திரம் அந்த ரவுண்ட் கொண்டு வந்தோன்னா ஒரு யூ ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. கீழே மட்டும் அந்த ஷேப் மாத்திரம் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 10 இன்ச்சு வருதுங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு டாட் வருங்க. அந்த உயரத்துக்கு டாட் வரும். கீழ்ப்பக்கம் வந்து 1 இன்ச்சு நீங்கள் டாட்டுக்கான மார்க் பண்ணி அந்த கிராஸ் கோடு வந்து டாட்டுக்கான மார்க் பண்ணிடுங்க. இந்த டாட்டுடைய உயரமும் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. பாருங்க மக்களே, நம்முடைய சேனலில் இது மட்டும் இல்லைங்க, சுடிதார் கட்டிங்கும் சொல்லி கொடுக்க போகிறேங்க. பேண்ட் கட்டிங், ஷர்ட்டு கட்டிங், ப்ளவுஸு, கட்டோரி எல்லா ஜாக்கெட்டும் உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுத்து இருக்கேங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்றதை பாருங்கள். மக்களே, இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இதே மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லுக்காக கொடுத்துட்ருக்கோங்க. ஆன்லைன் கிளாஸும் நடந்துட்டுருக்குங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி.